ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே கிளப்பலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹீரோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் ஒண்டி வீரன். ஸோ வாங்க அவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இவர் என்ன போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஸ்டக் ஆகுது. நிற்காட்டான் செவ்வல் அப்படிங்கிற ஒரு ஊரை தலைமையிடமாக வச்சு ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்திருக்கக்கூடிய நம்மோட மாவீரன் பூலித்தேவனோட ஒரு தளபதிகளில் பூலித்தேவன் அரசருக்கு இருக்கக்கூடிய படை தளபதிகளில் ஒரு முக்கிய தளபதியாக ஒரு முக்கிய படை தளபதியாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஒண்டிவீரன் இருந்திருக்கார். இவர் ரொம்ப முக்கியமான தளபதி. தளபதிகள்லேயே முக்கிய தளபதிகளில் ஒருத்தர் இருந்திருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரேரம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தவர் தான் நம்மளோட ஒண்டிவீரன். இவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வாள், வேல், வளரி, ஈட்டி, சிலம்பம், குதிரையேற்றம் அப்படின்னு பற்பல தற்காப்பு கலைகளை கற்றுட்டு இருந்திருக்காரு. இதன் மூலயமா தன்னோட திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுக்கு இந்த திருடங்களை பிடிச்சி கொடுக்கறது, ஊரை காக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல பணிகளையும் பார்த்திங்கன்னா இவர் செஞ்சுட்டு வந்துருந்துருக்காரு. ஸோ இப்படி நாட்கள் மெல்ல போக 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 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பூலித்தேவனுக்கு ஒரு ஒரு நெருங்கிய படைத்தளபதிகளில் ஒருத்தராக மாறிடுறாரு. நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக ஒருத்தர் அந்த திறமைகளாக வளர்த்துக்கிட்டு நெருங்கிய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக மாறிடுறாரு நம்மளோட ஒண்டிவீரன். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் போக 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 இவர் நம்மளோட பூலித்தேவன் பார்த்தீங்கன்னா பகடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் படையை உருவாக்குறாரு. எதற்காக? ஆங்கிலேயர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக பகடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் படையை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. நம்மளோட பூலித்தேவன் உருவாக்குறாரு. இந்த பகடை அப்படின்னு சொல்லக்கூடிய போர் படைக்கு தலைமை தாங்கினது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் பார்த்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளோட ஒண்டிவீரன். அந்த பகடை போர் படைக்கு பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன். இது மட்டும் இல்லாமல் கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காட்டு நவாபும் சேர்ந்துக்கிட்டு பாளையக்காரங்கிட்ட வரி வசூல் என்ன பண்ணியிருக்காங்க, கெடுபடியாக வரி வசூல் செய்ய முயற்சி பண்ண காலகட்டத்தில் அவங்க 2 பேர்த்தையும் 2 படைகளையும் எதிர்த்து குரல் கொடுத்த நிறைய மாவீரர்களில் ஒருவர் தான் இந்த ஒண்டிவீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த எதிர்த்து போர்க்குரல் கொடுத்த போர்க்குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்த யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பூலித்தேவன். அவருக்கு தோளோட தோள் நின்று அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன் இருந்திருக்காரு. நம்ம ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன். இவர் நிறைய ஆங்கிலேயர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக, நம்மளோட நாட்டு மண்ணுக்காக, நம்மளோட நாட்டு விடுதலை முக்கியம் அப்படின்றதுக்காக நிறைய போர் தந்திரங்களை இவரே ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருந்திருக்காரு ஒண்டிவீரன். இவரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் என்னென்னா களக்காடு போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களக்காடு போர்னு சொல்லிட்டு ஆங்கிலேய படைகளுக்கும் இவங்களுக்கும் இந்த ஒண்டிவீரன் சார்ந்த அந்த கேங்ஸ் இருப்பாங்கள்ல வீரர்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுது. அது பேர் பார்த்தீங்கன்னா களக்காடு போர். அப்போ அந்த களக்காடு போரில் என்ன ஆகுது அப்படின்னா, களக்காடு போரில் வழக்கம் போல் இவங்க பீரங்கி படைகளும் வெடிமருந்துகளும் வச்சுருந்துருக்காங்க. இவங்கக்கிட்ட வாள், வேல், வளரி, ஈட்டி இது மட்டும்தான் இருந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு இவங்களால் பார்த்தீங்கன்னா சண்டை செய்ய முடியல. சண்டை போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க பக்கம் லீடிங் அவங்களே போயிட்டுருக்காங்க. இவங்களால் பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியல அந்த போரில். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுக்கு வெடிமருந்து சப்ளை ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால் இவங்களால் வின் பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த வெடிமருந்து கிடங்களை அழிக்கணும்னா இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருனா, அங்கே இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை தண்ணி தெளித்து விட்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. அப்படி ஒரு பிளான் போட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பூனை மாதிரி பதுங்கி மெல்ல அவங்களோட அந்த கிடங்குகளுக்குள்ளே போகிறாரு. அந்த கிடங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீரர்களால் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிடங்கு, அந்த வெடிமருந்து கிடங்கு.
அந்த கிடங்குகளுக்குள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வெடிமருந்துகள் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா தண்ணி ஊற்றி அது தண்ணியால் நினச்சி வச்சிடுறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சமைச்சை கொடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து வெடிமருந்துகள் வந்து நினச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போர் பண்ணால் அவங்களால நம்மளை திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட வெடிமருந்து கிடங்குலாம் இல்லை, சப்ளை இல்லை, தீர்ந்து போச்சு. இப்போதைக்கு டெம்பரரியான தண்ணி தெளித்து வச்சுச்சுன்னா அது தீர்ந்து போச்சு அப்படின்ற கணக்கில் தானே வரும். அப்படின்றப்போ இப்போ வந்து நம்ம போர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம பூலித்தேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சமிக்ஞை கொடுக்கணும். அதாவது ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? அந்த இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒண்டிவீரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கயிறை வந்து அறுத்திருக்காரு. அப்போ அந்த கயிறை அறுக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய படை தளபதியோட வாள் பட்டு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒண்டிவீரனோட ஒரு கையோட மணிக்கட்டு வந்து அருந்தங்கி விழுந்துருது. அங்கேயே வந்து வெட்டப்படுது. இந்த இடத்துல துண்டிக்கப்பட்டுருது. அப்பயும் கூட சமிச்சை கொடுத்துட்டா போர் ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்கக்கிட்ட வந்து வெடிமருந்து கிடங்குகள் இல்லை. இப்போ வந்து பூலித்தேவன் வந்து லீடிங்கில் இருக்கார். இவர் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு. இப்போவும் கூட ஒரு கையை வச்சுக்கிட்டும் கூட அவர் வந்து போரில் மிக சிறப்பாக வந்து போராடி பூலித்தேவன் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன். இது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்நாள் முழுக்கையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிக்க எதிர்ப்புக்காக, அதாவது ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்புக்கான போர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன். இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய எதிர்ப்புக்கான போர்லேயே வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்கையுமே கழிச்சிட்டாரு நம்மளோட ஒண்டிவீரன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வருது. சின்ன போராக இருக்கட்டும், பெரிய போராக இருக்கட்டும், எந்த போராக இருந்தாலும் வந்து ஜெயிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறவர் தான் நம்மளோட ஒண்டிவீரன். எதுவாக இருக்கட்டும் நம்ம இறங்கிட்டோம் ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர் நம்மளோட ஒண்டிவீரன். இப்போ என்னென்னா வாழ்நாள் முழுக்க கழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? 1771 கடுமையான போர் வந்து நடக்குது. அந்த போர் நடக்கிறப்போ அந்த போர் பேர் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் அந்த கடுமையான போரில் தான் நம்மளோட ஒண்டிவீரன் வந்து வீர மரணம் அடைஞ்சிடறாரு. ஸோ இவரோட வாழ்க்கை வரலாற்றை பார்த்து இவர் செஞ்ச தியாகங்கள், இவர் வந்து தாய்நாட்டு மண்ணுக்காக கலந்துக்கிட்ட போர்கள் இத்தனையுமே வந்து ஒரு அடிப்படையாக டாக்குமெண்ட்டாக எடுத்து நம்மளோட தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் தமிழக அரசு வந்து இவங்களுக்காக ஒரு கௌரவிக்கக்கூடிய வகையில் ஒரு நினைவு மணிமண்டபம் வந்து கட்டுறாங்க. இதை வந்து பார்த்துட்டு நம்மளோட இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை நினச்சி இவங்களை வந்து ஒரு கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து ஒரு உருவம் பொறித்த ஒரு அஞ்சல் அலை, அதாவது போஸ்டல் ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க. அஞ்சல் தலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட உருவம் பொறித்த, அதாவது ஒண்டிவீரனுடைய உருவம் பொறித்த வந்து போஸ்டல் ஸ்டாம்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. ஸோ இப்படி வந்து கௌரவிக்கப்பட்டிருக்காரு தமிழக அரசாலையும் இந்திய அரசாலையும் கௌரவிக்கப்பட்டிருக்காரு நம்மளோட ஒண்டிவீரன். இவர் செஞ்ச தியாகங்கள் பற்றின அளப்பறியாது. இவரோட உயிர் வந்து இந்த உலகை விட்டு நீண்டிருந்தாலும், இந்த உலகை விட்டு பிரிந்திருந்தாலும் இவரோட மாவீரமும் இவர் ஏற்றி வச்ச சுதந்திர தாகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழர்கள் மண்ணில் வந்து அழியாமல் அப்படியே இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிவீரனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறது. எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு இந்த தரவுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் மற்ற எந்த விதமான கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஒண்டிவீரன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாவீரன் ஒண்டிவீரன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு மறக்காமல் ஒரு ஷேர் மறக்காதீங்க. மறக்காமல் ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விட்ருங்க. நாளைக்கு நான் உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட்.